பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஞா சர்வவியாபி சரணம் மகாபிரியவா சரணம் சர்வஞா சர்வவியாபி மகாபிரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி. அபாரகரண சிந்தும் ஞானதம் சாப்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரமாவதானம் கலிகதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபேரோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உனக்கு காமாட்சி வரா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, உனக்கு காமாட்சி வரா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்க. நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம். இந்த அனுபவமும் அது மாதிரி ஒன்று தான். இதை ஸ்ரீ இந்துவாசன் அப்படிங்கிறவர் அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். ரொம்ப காலமாக அவர் மகாபிரிவா கூடைய இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ண ஒரு பெரியவர். கோகாக் அப்படிங்கிற இடத்துல, அது கர்நாடகாவில் இருக்க இடம் ஒன்று. அந்த இடத்துல பாலகவி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில் அது இருக்குது. இந்த கோகாக் பாலகவியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். அந்த சமயத்தில் மகாபரிவா தன்னோட பூஜையை, சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை புது பிரிவா கிட்ட முழுசாக கொடுத்துட்டு மானசீக பூஜையை மட்டும்தான் மகாபரிவா பண்ணியிருந்தார். மகாபரிவாலே சந்திரமௌலீஸ்வரர் தான், அவருக்கே பூஜை பண்ணிக்கிற மாதிரி தான் இது. மானசீக பூஜையை அவரே பண்ணிக்கிறார். எல்லாத்தையும் புது பெரியவா கிட்ட கொடுத்துட்டாலும் அவர் மடத்தில் இருக்கார், இப்போ பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, பெரியவா அந்த பர்டிகுலர் டே என்னைக்கு சொல்கிறாரு, அந்த சம்பவத்தை அன்னைக்கு ஒரு அறையில் இருக்கார் அந்த கோகாக் அப்படிங்கிற இடத்துல. அப்போது நிறைய பேர் அங்கே இருந்தால், மற்ற இவாள்லாம் அணுக்கு தொண்டர்கள்லாம் சிஷ்யாலாம் இருந்தபோது பெரியவா சொன்னாலாம், எல்லாருமே வெளியில் போயிடுங்கோ, இவன் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னாலாம். அவன் எல்லோரும் போயிட்டான். அந்த இவன் அப்படிங்கிறது இந்துவாசனை மட்டும் இருக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரியவா என்ன லீலை பண்ண போகிறான்றது தெரியாது. அது ஒரு இருட்டான ரூமாக இருக்குது. ஒரே ஒரு எண்ணெய் தீபம் ஒன்றே எரிஞ்சுட்டு இருக்கான், வேறு எதுவுமே இல்லை அங்கே. பெரியவா நல்லா கண்ணை மூடிட்டு மானசீக பூஜையை ஆரம்பிச்சுட்டார். அன்றைக்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை ஆரம்பிச்சிட்டார். பெரியவா கண்ணை மூடிட்டு பூஜை பண்ணுறாராம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் இந்துவாசனுக்கு பொழுது போனமே, அதனால் இவர் என்ன பண்ண, இந்துவாசன் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு காமாட்சியை நினச்சிட்டு ஜபம் பண்ணார். இவர் ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு ஜபத்தை எடுத்துட்டு இருக்கார் போல இருக்கு ஏற்கனவே இந்துவாசன். அதனால் இவர் காமாட்சியை நினச்சி இந்துவாசன் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மகாபிரிவாளுக்கு முன்னாடி, மகாபிரிவாளுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டுருக்கார் இந்துவாசன். மகாபிரிவாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவர் இருக்கு இல்லையா, அந்த சவத்தில் காமாட்சியோட ரூபம் வந்துடுது. அந்த பிம்பம் தெரியறது இந்துவாசனுக்கு. பெரியவா இன்னும் கூட கண்ணை மூடின்னு தான் மானசீக பூஜை பண்ணிகிட்டு இருக்கார், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. இந்த இந்துவாசனுக்கு மட்டும் அங்கே நம்மளுக்கு காமாட்சி வந்தாச்சு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சிட்டதுனால தனக்கு தெரிஞ்சது உண்மையானு அவருக்கு வேறு சந்தேகமாக இருக்கான். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி எவ்வளோ ஜபங்கள் பண்ணியிருந்தாலும், அவருக்கு எவ்வளோ பக்தியாக பண்ணியிருந்தால் கூட காமாட்சி ரூபம் இந்த மாதிரி அந்த சுவத்து மேலே வர அளவுக்கு நிஜமான காமாட்சியே அப்படியே தத்ரூபமாக வரா அப்படின்னா அது அவருக்கு நம்பவே முடியலையா. நம்ம கண்ணால் பார்க்குறது உண்மையாக என்னன்னு தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு சந்தேகம் வந்துட்டுருக்கு.
அப்போ என்ன பண்ணுவார், பெரியவா வந்து அவரை சிட்டிக்கையை போட்டு அவரை திரும்பலை. பெரியவா அங்கேருந்து பேசுகிறார், சுவத்தில் காமாட்சி அம்பாளோட பிம்பம் தெரிய ஆரம்பிக்கிறது. நீ வந்து ஜபம் ஏதாவது எடுத்துன்னு இருக்கியா அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். ஆமாம் பெரியவா, காமாட்சி ஜபம் எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு. நீ காமாட்சியை பார்த்தியா இப்போ அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா. ஆமாம் பார்த்தேன் பெரியவா அப்படின்னா. சரி, நீ தனியாக இருக்கச்சே இந்த ஜபத்தை பண்ணிக்கோ. நான் சந்திரமலேஸ்வர பூஜை காமாட்சி பூஜை பண்ணின்னு இருக்கும்போது நீ இந்த ஜபத்தை பண்ணினா காமாட்சி வரும்போது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. ஏன்னா காமாட்சி வந்து பெரியவா வந்து சொல்கிறதுலேருந்து என்ன புரியுதுன்னா, காமாட்சி உனக்கு வரணுமா எனக்கு வரணுமான்ற மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அதனால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பெரியவா அதை மட்டும் சொன்னாலாம். ஆனால் நீ தனியாக இருக்கும்போது பண்ணிக்கோ, இப்போ பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் அவர் அதோட அந்த ஜபத்தை நிறுத்தின்ட்டாராம். இதுதான் அவர் சொன்னது. ஆனால் நான் அதுலேருந்து என்ன சிலதெல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, அவருக்கு அது வரைக்குமே அவர் என்னதான் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கூடயே இருந்து இது பண்ணியிருந்தாலும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். அது யார் கூடவே இருந்தாலும் அதுதான் நடக்கும். இப்போ நம்மளை மாதிரி ஆளுக்கும் அதே தான் நடக்கும், ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் வந்துடாது. அவள் பரமேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுறவா, நம்ம வெளியில் இருக்கோம். இருந்தாலும் பரமேஸ்வரன் நினச்சா தான் எதுவுமே நடக்கும். அதனால் பெரியவாளுக்கு தெரியறது அவருக்கு காமாட்சி ரூபம் வந்தாச்சின்னு. ஆனால் அந்த காமாட்சி ரூபம் வந்ததே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனோட அனுகிரகத்தினால தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அவர் தெரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் பெரியவா வந்து ஏதோ டிஸ்டர்ப் ஆகுறதுன்னு கிடையாது. ஒரு கோடி காமாட்சி ரூபங்கள் எங்கெங்கே வந்தாலுமே அது யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் பெரியவா வந்து இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நமக்கு காமாட்சி ரூபம் வந்துதான்னு. ஆமாம் வந்தது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லி பெரியவா சிம்பிளாக முடிச்சுட்டார். ஆனால் அந்த ரூபம் வந்தது என்னால் தான்டா அப்படின்னு பெரியவா சொல்லாமல் இவருக்கு ஒன்றை புரிய வச்சுருக்கார். ஆனால் நிச்சயமாக காமாட்சி தரிசனத்தை கூட தனக்கு கைங்கரியம் பண்ணுற இந்துவாசனுக்கு தெரிய வச்சுட்டார். அது பெரியவாளுடைய அனுகிரகம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரே பாதேஸ்வரன் மகாபிரே பாத